அமெரிக்காவில் இருக்கிற கோர்ட்டுக்கு வந்து எல்லா சோஷியல் மீடியாவோட ஓனர்ஸும் வர வைக்கப்பட்டு அவங்க எல்லாத்துக்குமே பயங்கரமா ரைடு விட்டுருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் உமன்ஸ் வந்து பயங்கரமா செக்ஷுவலா ஹராஸ் பண்ணப்பட்டு இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக வந்து அண்டர் ஏஜ் உமன்ஸ் வந்து செக்ஷுவலா விற்கப்பட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் வந்து ட்ரக்ஸ் எல்லாம் விற்கப்பட்டு இருக்குது. இது எதுவுமே நீங்க வந்து மானிட்டர் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சோஷியல் மீடியாவோட ஓனர்ஸும் வர வைக்கப்பட்டு அவங்க எல்லாருக்குமே பயங்கரமா வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஏன் நான் இப்போ சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன்ஸ் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே சோஷியல் மீடியாவில் பயங்கரமா எவால்வ் ஆயிட்டாங்க. நம்ம இப்பதான் ரீசெண்டா 2018 ஜியோ மூலியமா ஏதோ எல்லார் கையிலும் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வந்ததுனால நம்ம இப்பதான் ரீசெண்டா சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கரமா எவால்வ் ஆயிட்டு இருக்கோம். ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் பயங்கரமா அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் எவால்வ் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்க வந்து ஃபேஸ் பண்றாங்க. அதுக்கு இப்போ வந்து ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படின்னா அமெரிக்கன்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஊர்லயும் சோஷியல் மீடியாவால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கண்டிப்பா வரும். அது ரொம்ப தூரம்லாம் கிடையாது, நாட்கள் ரொம்ப பக்கத்திலே இருந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்ப புள்ளியா இந்த ஒரு இஷ்யூ கூட நம்ம வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ சோஷியல் மீடியா அப்படின்றது வந்து ஒரு த்ரெட்டனிங்